இன்றைய முக்கிய செய்திகள். 2024-25 கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் நீட் இளநிலை மருத்துவ கல்விக்கான கவுன்சிலிங் தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்திற்கு 5 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 137 நாட்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளார். இன்று ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் வயநாடு செல்ல உள்ளனர். 2023-24 ஆண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தொடரும் கனமழையின் காரணமாக இன்று மேற்கண்ட இந்த 5 மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் பழனி மலை கோயிலுக்கு செல்லக்கூடிய ரோப்கார் சேவை நிறுத்தப்பட உள்ளது. வயநாடு நிலச்சரிவானது கேரளா இதுவரை சந்திக்காத பெரும் துயரமான நிகழ்வு என்று அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஹவுரா மும்பை இடையிலான விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தவேக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். தொடர் நீர்வரத்தின் காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டியது. திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்களின் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் தயாரிப்பாளர் பாலாஜி கபா அவர்களின் வீட்டிலும் அமலாக்கத்துறையின் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழை பெய்யும் என்று சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம். வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள முதலமைச்சரிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். மேலும் கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிக்காக தமிழகத்திலிருந்து தலா 33 வீரர்களுடன் 9 பேரிடர் மீட்பு குழுவினர் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பெருமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கித் தவிக்கும் நெருக்கடியான சூழலில் கேரளாவிற்கு உதவ தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான 150 கோடி மதிப்புள்ள நிலம் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் இருக்கும் மீனவ குடும்பங்களுக்கு தற்பொழுது நாளொன்றிற்கு 250 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் தின உதவித் தொகையானது 350 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 40,000 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர்வாசிகளுக்கு சுங்க கட்டணம் இல்லை என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். எக்காரணம் கொண்டும் போக்குவரத்து கழகம் தனியார் மயமாக்கப்படாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உறுதியளித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 51,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.